ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், easypan.in அப்படிங்கிற நம்ம வெப்சைட்டில் என்எஸ்டிஎல் இசைன் பேன் கார்டு வந்து கரெக்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் easypan.in அப்படிங்கிற வெப்சைட்டில் லாகின் பண்ணி இப்படி உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு இருக்கும். இதில் என்எஸ்டிஎல் பேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து என்எஸ்டிஎல் இசைன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக நியூ பேனா அல்லது கரெக்ஷன் பேனா அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமருடைய நேம் ஆஸ் பர் ஆதார் என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர், கஸ்டமருடைய மொபைல் நம்பர், கஸ்டமருடைய இமெயில் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செக் அவுட் பாக்ஸ் நீங்கள் டிக் பண்ணி விட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஆர் யூ ஷூர் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை நீங்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரீட்டெய்லருடைய அந்த மொபைல் நம்பர் நீங்கள் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் வந்து ஓடிபி போட்டதுக்கு பிறகு நீங்கள் சப்மிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக வந்து ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஆஸ் பர் ஆதார் கஸ்டமருடைய பேர் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு பேன் நம்பர் போட்டுட்டு கஸ்டமருடைய டைட்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு பிறகு டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு கீழே இந்த இடத்துல டாட் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆதார் வேலிடேஷன் நடக்கும். ஒன்ஸ் வந்து ஆதாரோட உங்களுடைய டேட்டா வந்து மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அப்ளிகண்ட்டுடைய ஃபாதர் நேம், அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸில் வந்து வெதர் மதர் இஸ் எ சிங்கிள் பேரண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாதர் நேம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்குங்க. இல்லை லாஸ்ட் நேம் மட்டும் ஒரு பேர் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் லாஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துக்குங்க. மதர் நேம் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வேணுமா அப்படிங்கிறத கேட்டுருக்குறாங்க. ஃபிசிக்கல் கார்டுங்கிறது உங்களுக்கு கொரியர் மூலிமா வரக்கூடிய கார்டு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெசிடென்ஸ் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் ரெசிடென்ஸ்னு சொல்லி இருக்கும். இதில் நீங்கள் ரெசிடென்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ரெசிடென்ஸுடைய அட்ரஸில் உங்களுடைய ஆதாரில் உள்ள மாதிரியான அட்ரஸை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த டேட்டாவை வந்து நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்களோ, கரெக்ஷன் கொடுக்க போகிறீங்களோ அதில் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செக் அவுட் பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணி விட்டுருங்க. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாறினாலும் அட்ரஸுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிக் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ ஆஸ் பர் ஆதார் என்ன அட்ரஸ் இருக்குதோ அந்த கரண்ட் அட்ரஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டினுடைய நம்பர், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஸ்ட்ரீட்டுடைய நேமு, அதே மாதிரி உங்களுடைய ஸ்டேட்டு, பின்கோடு இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னால் அதை நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கணும். யூடிஏயாக இருக்கட்டும், என்எஸ்டிஎல்லாக இருக்கட்டும், இந்த பேன் ப்ரொவைட் பண்ணும்பொழுது அவங்க வந்து எவ்வளோ டைமென்ஷனில் வந்து ஒரு ஃபோட்டோ, சிக்னேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியாக நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது தான் உங்களுடைய பேன் வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் உங்களுக்கு அலாட் ஆகி வரும். அதுக்காக வேண்டி நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி வந்து கிராப் பண்ணுறது அப்படிங்கிறதாக வந்து ஒரு டூல் வந்து இருக்குது. நம்ம வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்கு ஒரு தனி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் கரெக்டாக க்ராப் பண்ணி அதனுடைய அந்த டைமென்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சப்போர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப்பில் 300 கேபிக்குள்ளே தான் இருக்கணும், ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ஆதாரை வந்து பாஸ்வேர்டு ப்ரொடக்டராக இருந்துச்சுன்னு சொன்னால் பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைஸுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டு பிறகு வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ப்ளேஸை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. இதை பண்ணதுக்கு பிறகு சப்மிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வந்து வெரிஃபிகேஷன் பார்த்ததுக்கு பிறகு ஒன்று எடிட்டுன்னு சொல்லி இருக்கும், அல்லது கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்கும். நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இசைன் ஆத்தென்டிகேஷனுடைய பேஜ் வரும். இந்த இடத்துல ஒன்று நீங்கள் வந்து ஓடிபி பேஸ் பண்ணி இசைன் வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் கஸ்டமருடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உங்களால் வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணிக்க முடியும். மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செக் அவுட் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கங்க. ஆதாரை நீங்கள் கொடுங்க. ஆதார் கொடுத்ததுக்கு பிறகு சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆதாரில் கொடுத்துடக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இசைன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்.
இதுக்கு பிறகு இசைன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு பிறகு திரும்ப ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு ஈஸி பேன் இண்டியா வெப்சைட்டுக்கே உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். கஸ்டமருக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்களுக்கான அந்த ரெசிப்ட்டும் அவங்களுடைய மெயிலுக்கு போயிருக்கும். இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 7 to 10 டேஸில் கஸ்டமருடைய மெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு வந்து ரிசீவ் ஆகிருக்கும். கொரியர்லேயும் வந்து கார்டு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு NSDL இசைனை பேஸ் பண்ணி எப்படி வந்து கரெக்ஷன் போடுறது அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.